I now request our esteemed chairman, sir, to kindly present the memento to our venerated chief guest and to our guest of honor as a token of our heartfelt gratitude. வாழ்வில் சிறந்து நயம்பட கணிந்து செயல்பட புரிந்து அவற்றில் தனித்திறன் ஏற்றி ஈகை பணி போற்றி இதுதான் சாதனை என்று மேடையில் வெளியிடும் ஆளுமைகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. பாருங்கள் பள்ளியின் தாளாளர் கல்வி திரு ஐயா திரு ஆர் ராஜாங்கம் அவர்களே. நம் பள்ளியின் முகவரி அவர். அன்பின் அறம், ஆற்றலின் அறிவு, இறையின் அருள், ஈதல் வாழ்வு, எளிமையின் ஏற்றம், ஐயமில்லா தெளிவு, ஒற்றுமையின் தத்துவம், ஓய்வில்லா உழைப்பு ஆகியவற்றை எளிய மொழியில் வலிய பதிய வைக்கும் நம் பள்ளியின் தாளாளர் ஐயா திருமிகு ராஜாங்கம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, கரவொளி மிக்க உரை தாருங்கள். இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கின்ற தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனராக வருகை தந்திருக்கின்ற உத்தவாலயம் டிஎஸ்பி அவர்களே, எங்களுக்கு அப்பப்போது வழிகாட்டியாக இயங்கி வரும் சகோதரர் சந்திரன் அவர்களே, சமந்தி ராஜேந்திரன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, அசோக்கும் வைஸ் சேர்மன் அசோக்குமார் அவர்களே, ஆர்டி சேர்மன் ஜெகதீஷ் அவர்களே மற்றும் பிரின்சிபால் அவர்களே, டீச்சர் அவர்களே, நான் அப்பப்போது ஏன் மட்டும் மொட்டையாக சொல்றேன்னு நினைப்பீங்க, கொஞ்சம் நேரமாகி போச்சு. இந்த ஸ்கூலை தாங்கி நிற்கும் டீச்சர் அவர்களே, அன்பான என் உயிரில் மேலான மாணவ செல்வங்களே, எங்களுக்கு பள்ளி ஆரம்பித்தவுடன் போதிய அளவுக்கு மாணவர்களை கொடுத்த அன்பான பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நான் 2 வார்த்தையில் முடிச்சிருவேன். பேசுங்கனாலும் பேச முடியாது. அதாவது பிரின்சிபால் அவர் இங்கே சாதனை பற்றி சொன்னார். ஆனால் அதே சமயத்தில்
நான் இனிமேல் பட்டு நான் ஒவ்வொன்றும் நான் சொல்லுவதெல்லாம் என்னவென்றால், நன்றாக படிக்கிற பிள்ளைக்கு ஒன்றுக்கொன்று போட்டி, ஆரோக்கியமான போட்டி போட்டு படிக்க வேண்டும் என்று அதற்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்கின்றேன். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் டீச்சருக்கு அவங்களுக்குள் யாரு நன்றாக மார்க் எடுக்க வைக்கிறார்களோ அவருக்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்கின்றேன். இன்னும் என்ன விளைவித்தாலும் சரி கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்தபடியா பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளைய படிக்க அனுப்பிச்சு விட்டா நம்மளுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் நன்றாக படிக்கிறதா என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். ஹோம்வொர்க் கொடுத்து விட்டுருக்காங்களா என்று நீங்க கவனிக்க வேண்டும். அந்த ஹோம்வொர்க்கை படிக்க வைக்க வேண்டும். நல்ல பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுதலா என்று கவனிக்க வேண்டும். நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வந்துருப்போம். ஒரு மோசமான பையனோட சேர்ந்தவன் அந்த மோசமான புத்தி தான் வரும். அதனால நல்ல பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் கவனம் செலுத்தணும். ரெண்டாவது, படிப்பை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ பள்ளிக்கு அனுப்பிச்சு விட்டோம், நம்மளுடைய கடமை தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு பண்ணி நினைக்காதீங்க. உங்களுடைய கடமை இருக்குது. அவர்கள் கல்யாணம் முடிக்க துணியும் இருக்குது. கல்யாணம் முடித்த பிறகும் பேரம்பேத்தி எடுக்கும்போது அந்த கடமை இருக்குது என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகையினால் இன்று பெற்றோர்களுக்கு நன்றாக படிக்க வைக்க, அவருடைய குழந்தையை படிக்க வைப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் சேர்ந்து ஒரு பரிசு வைக்கலாம் நினைக்கிறேன். வைக்கலாமா? பேரண்ட்ஸ்களே, பெற்றோர்களே, வைக்கலாமா? ஒன்றும் மூச்சு விடல, பேசாம உட்கார்ந்தா. அதனால உங்களுக்கும் வைக்க போறோம். சும்மா ஜோலியை ஜாலியா எடுத்துங்க. ஜோலி கொடுக்குறாங்களே நினைக்காங்க, ஜோலியை ஜாலியா எடுத்துங்க. அதனால டென்த்தில் 485 மார்க் வாங்கினா அவங்களுக்கு 25,000 ரூபாய்க்குரிய கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 490 வாங்கினா 50,000 ரூபாய்க்குரிய கோல்டு காயின்ஸ் பரிசு. 495 மார்க் வாங்கினா 1,00,000 ரூபாய்க்குரிய கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ பரிசு. அதே சமயத்தில் ஸ்கூல் பீஸ், அவர்களுக்கு ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, பஸ் ஃபீஸ் ஃப்ரீ. நீங்க வாழ புக்கை மட்டும் வாங்கிட்டு படிக்கலாம். அதனால ஒன்று படிக்கலாம். அடுத்து 12th 485 மார்க் வாங்கினா 50,000 ரூபாய் ஃப்ரீ. 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் கோல்டு மெடல் பரிசு. 490 மார்க் வாங்கினா 1,00,000 ரூபாய் கோல்டு மெடல் பரிசு. 495 மார்க் வாங்கினா 2,00,000 ரூபாய் பரிசு. இது உங்களுக்கும் ஆரோக்கியமான போட்டி. பிள்ளையை கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம், உறுதியான ஒரு இது. எங்களுடைய டீச்சர்கள் பேசும் பொழுது 12 மணிக்கு
ஒரு 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 4 மணிக்கோ 3 மணிக்கோ வந்து ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் நேரம் ஃபோன் அடிக்கிறாங்களேன்னு நினைக்காம அதை உசுப்பி விட்டு படிக்க வைக்கிறது உங்களுடைய கடமை. இதற்கு நீங்கள் இந்த பரிசை நீங்கள் சேர்ந்து வாங்க வேண்டும். இதற்கு மாணவர்களும் இப்பொழுதே சம்பாதித்து கொடுப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். நீங்களும் வழிவகை செய்ய வேண்டும். இப்போதே பரிசு நீங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அடுத்த முறை இதிலிருந்து டபுள் ஆனாலும் ஆகும். அதனால நீங்க இப்பவே எச்சரிக்கையாக வாங்க. இரண்டாவது, நான் சொல்லிய வார்த்தையில் ஒன்று மட்டும் நான் பாக்கி இருக்கிறது, சொன்னதை செய்யவில்லை. ஆனால் பாக்கி இருக்கிறது செய்யவில்லை இல்லை, செஞ்சிருவேன். ஸ்விம்மிங் பூல் உறுதியாக கட்டிவிடுவோம் இந்த வருஷம். இரண்டாவது, குயிமேரானுடைய சேர்மன் வந்து சொன்னார் போன வட்டம் காலேஜ் வந்து ஆரம்பிங்கன்னு. என்னப்பா காலேஜ் மற்றபடியாக ஆரம்பிக்கிறதுக்கு இப்போதைக்கு முடியுமா அப்படின்னு வந்து சொன்னேன். நான் உன்னை தள்ளி விட்டானப்பா கடல்ல, நீ நீஞ்ச எடுத்து வர்றது உன் பொறுப்பு, நீ காலேஜ் ஆரம்பின்னு வந்து உன்னை மைக்கில் சொல்லிட்டேன்ட்டாரு. அதே மாதிரி அவர் வார்த்தை பொன்னாகுவதை போல் காலேஜுக்கும் இடம் வாங்கி பெற்று விட்டோம். அடுத்த வருஷம் காலேஜ் ஓபன் ஆகிறது. ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓபன் ஆகிறது. அது மட்டுமல்ல, இந்த வட்டம் பேச விட்டா இன்னொரு உண்டை போட்டு வர்றதுக்காக இந்த வட்டம் பேசவில்லை அவரை. ஏன்னா இதை விட பெருசு ஒன்று இருக்கு, பல்கலைக்கழகம். அதை போட்டாருன்னா அந்த சூழ்நிலையா இருக்கு. அதனால தயவு பண்ணி பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உங்களை கஷ்டப்படுத்துகிறோம் என்று நினைக்காதீர்கள். ஜோலியை ஜாலியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு நீங்கள் நன்றாக உங்களுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஸ்கூல் வந்து இந்த பகுதி மாவட்டம் மட்டுமல்ல, இப்போதே இந்திய அளவுக்கு சென்று விட்டோம். இந்திய அளவுக்கு நம்முடைய விளையாட்டிலையும் படிப்பிலையும் சென்று கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் அதே மாதிரி வந்து இந்திய அளவுக்கு முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தங்கங்கள் நிறைந்த மேடையில் தங்க மலையாய் உரை நிகழ்த்திய வருங்கால ஆர்ஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.